பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் கிடச்சிடும். தங்கம் வாங்கணும்னா எங்கே வேணாலும் வாங்கலாம். ஆனால் டிசைன்களை வாங்க வேண்டும் என்றால் செலானிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் வாடிக்கையாளர் மத்தியில் வர வேண்டும் என்று நாங்கள் உழைத்தோம். அதனுடைய வெற்றி தான் இன்று எங்களுடைய இந்த அளவுக்கு உயர்த்தியுள்ளது. அடுத்த 10 வருடங்களுக்கு எங்களுடைய நிறுவனம் 500 கடைகளை திறக்கணும். இந்தியா முழுவதும் நிறைய இந்த தொழிலில் நிறைய புதிய புதிய டிசைன்களை கொண்டு வரணும். ஏறக்குறைய அன்று பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ஊழியர்கள் நாங்கள் எங்களோட பயணிக்கணும், அவங்களோட நாங்களும் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அதை நிறைவேறும். எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஜெயந்திலால் தான். எனக்கு 30 வருஷமா அவர் தெரியும் நண்பர். அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்து வருகின்றேன். அவர் கடின உழைப்பிற்கு சொந்தக்காரர். சலானி சார் பார்க்குறேன்னா பேசுறேன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 4 மெசேஜ் எடுத்துப்பேன். உன்னை விட திறமையானவர்களை நீ உன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது உனக்கே தெரியாமல் உன் திறமையும் வளர்க்கப்படும் என்பதில் நீ கவனமாக இரு. வளர்ச்சி மற்றும் அழகான சாதனைகளின் ஒரு பயணம் இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த ஜர்னில ஒரு பகுதியா இருக்கிற நம்ம எம்ப்ளாயீஸ், நம்ம லீடர்ஸ் மற்றும் இங்க வந்திருக்கிற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட பெரிய வாழ்த்துக்கள். நம்ம டெய்லி ஒர்க், டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ், சேல்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு celebrate பண்ணி connect பண்ணி we're going to create some magical memories together today. All right, are you all ready for that? தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பிக்க போறோம். சோ நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசிட்டீங்கன்னா we'll have the தமிழ். நீராடும் கடலுடுத்த நிலமழந்த கெடியொழுகும் சீராடும் மகனமென திகழ்வரத கண்டனில் எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஜெயந்திலால் தான். அவர் உங்களெல்லாம் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லை, அப்புறமா பார்த்தா ஸ்க்ரீனில் திருப்பதி ஏழுமலையான் கிட்ட வேண்டுறாரு, அவர் ஒரு வில்லு விடுறாரு, அது போய் இடத்த ஜாயின் ஆகுது. அதெல்லாம் எங்கள் வேலையை அவர் செஞ்சிட்ருக்காரு. நாங்கள் சினிமா எடுத்துகிட்டு இருக்கிறோம். அவர் சினிமா ஜுவல்லரி ஷாப் நடத்திக்கிட்டு சினிமா பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு அவர் லேண்டு கொடுத்ததை விட எனக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும். மனசு இருந்தால் தான் எவ்வளோ பேர் ஜுவல்லரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் யாராவது இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்கன்னா அது ஒன்லி சலானி, ஜெயந்திலால் மட்டும்தான். ஃபஸ்ட்டு சாம்சங் டிவியை பார்த்தேன், ஃப்ரிட்ஜை பார்த்தேன், வாஷிங் மிஷின் பார்த்தேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டு ஈரோடு மகேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன், எல்லாமே பிராண்டாக இருக்குது மகேஷ், சாம்சங். ஆமாம் சார், ஒரு குடும்பமே நடத்திடலாம் போல இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல மகேஷ். அடுத்தது பார்த்தாக்கா வில்லு போய் திண்டிவனத்தில் எல்லாருக்கும் லேண்டே வந்துருச்சு. ஸோ இந்த மனசு சலானி சாருக்கு மட்டும்தான் வரும். அவருடைய 3 பிள்ளைகளும் அவருக்காக ஒரு பேக் போனாக இருந்து இந்த கம்பெனியை ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டு இருக்காங்க. இப்போ 500 பேரோடு இருக்கிறாங்க. அது அடுத்த வருஷத்துலேயே 5000 பேராக மாறணும் அப்படின்றதா என்னுடைய ஆசை. என்னை ஒரு வீடியோ பைட் கேட்டாங்க, அதுலேயே நான் அதை தான் சொல்லியிருக்கிறேன். இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார், ரொம்ப அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேலை செய்கிறவங்க
ஃபர்தராக படிக்கிறதுக்கு, டிகிரி படிக்கிறதுக்கோ என்ன படிக்கிறதுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணார். நான் ஒரு யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்கேன், வேல்ஸ் யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட 50,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நான் இந்த நேரத்தில் நான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் எத்தனை பேரை படிக்க வச்சாலும் அத்தனை பேரையும் வேல்ஸில் 50% நான் படிக்க வைக்கிறேன். அதாவது 50,000 ரூபாய் ஃபீஸ் இருந்தால் சலானி 25,000 ரூபாய் கொடுக்கட்டும், நான் 25,000 ரூபாய் போட்டு அவங்களுக்கு எவ்வளோ பேராக இருந்தாலும், அது 500 பேராக இருந்தாலும் சரி, அடுத்த வருஷம் 5,000 பேர் வந்தாலும் எல்லாருமே வந்து ஏன்னா சில காரணங்களால் நிறைய பேர் வந்து குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்துடுறாங்க. அவங்களால படிக்க முடியறதில்ல. படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களால ஃபர்தராக ஸ்டடீஸை வந்து இது பண்ண முடியல. இப்போ வந்து NIOS நிறைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதில் MBA படிக்கலாம், டிகிரி முடித்தவங்க MBA பண்ணலாம், டிகிரி இல்லாதவங்க +2 முடித்தவங்க டிகிரி பண்ணலாம், BBA இருக்குது, BA இருக்குது, BCom இருக்குது. என்ன ஆனாலும் எல்லாமே வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸஸுக்கு வரலாம், இல்லை கிளாஸஸுக்கு வராமையே படிக்கிறது கோர்ஸஸும் இருக்குது. எல்லாமே வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டு, எல்லாம் படிக்கிறதுனால எவ்வளோ பேர் முன்னேற முடியும், அவங்க வந்து உங்கள் வேலைக்கும் அது வந்து இன்றைக்கி 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், டிகிரி முடித்தாங்கன்னா அவங்க 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய்க்கு போகலாம். ஸோ அதனால் படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வருஷத்துக்கு 500 பேரை ஃப்ரீயாக படிக்க வச்சுட்டு இருக்கேன் எவ்ரி இயரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000லேருந்து 15,000 பேர் ஃப்ரீயாக படித்து போயிருக்காங்க. அதனால் படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அந்த கல்வியை வந்து ஜெயந்திலால் சார் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இந்த அழைப்புக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் எல்லாரும் இங்கே சந்தோஷமாக இருக்கீங்க. என்ன பரிசு பொருள்லாம் இருக்குது. ரவி அண்ணா சொன்னார், ஏதோ ஸ்பெஷல்னு சொல்கிறாரு, நமக்கும் ஒரு லேண்டு கொடுக்க போகிறாரா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் நிறைய செய்யணும். அவருடைய நிறுவனத்தில் மகேஷ் சொன்னாப்பில் லேண்டு கொடுத்தாங்கன்னா நான் விஜய் டிவியை விட்டுட்டு வந்துடலான்னு இருக்கேன், செலானியில் ஜாயின் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நம்ம முதலாளி நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் தொழிலாளியும் முதலாளியை பார்த்துப்பாங்க அப்படின்றத நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் எல்லாமே இப்போ சொல்ல போகிறது தங்கங்களே, அருமை தங்கங்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியுமானது இல்லை, எல்லாமே ஒரு கொஞ்சிறப்ப செல்லமே தங்கமே அப்படின்னு தான் கொஞ்சுவாங்க. அந்த தங்கத்தினுடைய ஒரு மகுடமாக இருக்கின்றவர் தான் ஜெயந்திலால் செல்லானி அவர்கள். எனக்கு 30 வருஷமாக அவர் தெரியும், நண்பர். அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்து வருகின்றேன். அவர் வந்து கடின உழைப்பிற்கு சொந்தக்காரர். அது மாதிரி கொடை வள்ளல்னு சொல்லலாம். ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதர். எவ்வளவோ பேர் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த சம்பாதித்த பணத்தை மற்றவர்களும் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டவர் ஜெயந்திலால். அதுபோன்று திருமதி ஜெயந்திலால் அவர்களை பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் இல்லாவிட்டால் இவருடைய வெற்றி இந்த அளவுக்கு இருக்காது. அவர் எந்த தொந்தரவுமே செய்ய மாட்டார். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம், உதாரணம் இவர்கள்தான். அதுபோன்று அவருடைய 3 மகன்களும் அருமையான மகன்கள். அதுபோன்று மகள் லண்டனில் இருக்கின்றார். அவருக்கும் இந்த தருணத்திலே நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் குடும்பம் நன்றாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய தொழிலாளிகளை, நம்முடன் பணிபுரிவர்களை நன்றாக கவனிக்க முடியாது. இவர் ஏற்கனவே சொன்னார், நான் இந்த அளவிற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற 500 தொழிலாளிகள் என்று சொன்னார். அதை நிச்சயமாக நாம் அவருக்கு எப்பொழுதும் ஒரு நன்றியுடன், விசுவாசத்துடன் இருக்க வேண்டும். லாயல்ட்டி என்று சொல்வார் இல்லையா, கிராட்டிடியூட்,
ஆட்டிடியூட் அண்ட் கிராட்டிடியூட் டேக்ஸ் யூ டு தி ஹையர் ஆல்டிடியூட் என்று சொல்வார்கள். அதுபோன்று உங்களுடைய மனப்பான்மை நன்றாக இருக்க வேண்டும். அப்புறம் இந்த தங்கத்தை பற்றி நம்ம பாருங்கள், சலானி அப்படின்னு சொன்னாலே இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் செயின்னா போகுது. இப்போ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், வாஷிங்டன் எல்லா பக்கத்துலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நிச்சயமாக நடக்கத்தான் போகுது. அடுத்து இந்த 500ங்கிறது 5000 நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கும். இந்த தங்கம் முதல்ல எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தங்கம் வந்து நிலத்திலேயே வர்றது கிடையாது. வைரம், அது எது? வைரம்ங்கிறது கரி. அந்த கரி தான் வந்து கோல்லாம் வந்து வைரமாக மாறுது. ஆனால் தங்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, பில்லியன்ஸ் ஆஃப் இயர், பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஸ்டார்ஸ்லேருந்து அப்படியே காஸ்மிக் அந்த ரியாக்ஷனால நிலத்தில் வந்து டெபாசிட் ஆச்சு. அதுதான் தங்கம். அரிய வகையான ஒரு உலோகம். அது வந்து பூமியில் வந்து தானாக உருவாவதில்லை. வெளி அங்கே ஸ்டார் சொல்லுங்க கேலக்சிஸ், அதிலிருந்து வந்தது. இதுவரையிலும் உலகத்தில் 2 லட்சம் டன் தங்கம் தான் மைனிங்கிலிருந்து எடுத்திருக்காங்க. இந்த 2 லட்சம் டன் தங்கத்தில் நம்முடைய இந்தியாவில் ரிசர்வ் பேங்க்ல இருக்கிறது வந்து வெறும் 15000 டன். ஆனால் இந்தியாவில் இருக்கிற மக்களிடம் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் தங்கம் நம்முடைய மக்களிடம் இருக்கின்றது. அதனுடைய மதிப்பு $5 trillion, அதாவது 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் நம்முடைய மக்களிடம் இருக்கின்றன. அதை கொண்டு சேர்க்கின்ற பெருமை இங்கே இருக்கின்ற அந்த சிவப்பு சேலை அணிந்த தங்கங்களை சாரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி சல்லானி மற்றும் அவரது மகன்கள், அவரை சார்ந்த வைஸ் பிரசிடென்ட் இளையராஜா மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் மென்மேலும் உங்களுடைய வாழ்வில் உயர்வீர்கள். அதுபோன்று சல்லானி அந்த ஜுவல்லரி மார்ட் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான கிளைகளை கொண்டு இது வெற்றி நடை போடும். வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் எப்பொழுதுமே என்னை விட வயதில் மூத்தவர்கள். சலானி சார் பார்க்குறேன்னா பேசுகிறேன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 4 விஷயம் மெசேஜ் எடுத்துப்பேன். வரதராஜன் சார் பேசுகிறேன்னா 4 மெசேஜ் எடுத்துப்பேன். டைரக்டர்ஸ் 3 பேரை மீட் பண்ணுறேன்னா 4 மெசேஜ் எடுத்துப்பேன். இளையராஜா சார் பேசுகிறாரா 4 மெசேஜ் எடுத்துப்பேன். ஏன்? உன்னை விட திறமையானவர்களை நீ உன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது உனக்கே தெரியாமல் உன் திறமையும் வளர்க்கப்படும் என்பதில் நீ கவனமாக இரு. சினிமா பத்தி பேசுறவட்ட பழகினா சினிமா பத்தியே பேசுவான். தங்கத்துக்கு சினிமாவுக்கு 10 பைசா சம்மந்தம் இல்லை. இல்ல ரூமர் பேசுறவன் ரூமரே பேசுறீங்கன்னா நீயும் 10வது தடவை ரூமர் பேசுவேன். வேலை செய்கிற இடத்தில் வேலையை மட்டும் பேசுகிறவன் அந்த வேலையை காதலிக்கிறான். எந்த மனிதன் வேலையை காதலிக்கிறானோ சில ஆண்டுகளில் அந்த வேலை அவனை காதலிக்கிறது. எந்த மனிதனுடைய வேலையை அந்த வேலை காதலிக்கிறதோ அந்த மனிதன் அந்த நிறுவனத்தினுடைய உச்சாணி கொம்பில் ஒரு நாள் அமரப் போகிறான். அந்த இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ண போறான் அர்த்தம். என் இருமை என்னோட மரியாதைக்குரிய அன்பு சொந்தங்களே, இந்த சலானி கணக்கில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். கிராட்டிடியூடோட இருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கிட்டே இருங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, டிசிப்ளினாக இருங்க. இந்த ஒழுக்கம் இல்லைன்னா மேலே இருக்கிற 3ம் காணாமல் போயிடும். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒழுக்கம் இல்லாத திறமை ஒருபோதும் ஜெயிக்காது. ஒருவேளை ஜெயித்தால் அது வெகு காலம் இருக்காது. ஓகேவா? டீம் அரவணைச்சுக்கோங்க. டீமை 5 விரலும் ஒன்று போல இல்லைன்னு கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல. எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்காது. எல்லா திறமையும் இருக்கிற ஒருத்தர் இந்த உலகத்திலேயே கிடையாது. சச்சினு கிரிக்கெட் தான் விளையாட தெரியும். கூப்பிட்டு வந்து ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் விட்டிங்கன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? ஈரோடு மகேஷ் தமிழில் தான் பேசுவார். இங்கிலீஷில் 1 மணி நேரம் சொற்பொழி ஆற்றுவார். காப்பி வேணால் ஆற்றுவார். ஈரோடு மகேஷ் சொற்பொழிவுலாம் ஆற்ற மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை தான். நம்ம கூட இருக்கிறவன் புதுசாக வரவன் உள்ளே வந்தானா டீமில் அவனுக்கு தேவையானதை சொல்லி கொடுத்து அவனை உயர்த்துங்கள். எவன் அடுத்தவனை உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறானோ அவனை பிரபஞ்சம் தானாக உயர்த்தி கொண்டே இருக்கும். பாகிஸ்தானில் 1989 நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த வருடம் 1989 நினைக்கிறேன். டெஸ்ட் மேட்ச்சு பாகிஸ்தான் மண்ணிலேயே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி விளையாட போகுது. 16 வயதே ஆன மீசை கூட முளைக்காத ஒரு சிறுவன் அந்த அணியில் இருந்தான்.
ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு டின்னர் முடித்ததுக்கப்புறம் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் அந்த இளைஞனை அழைத்து கொண்டு ஒரு வாக்கிங் போனார். அந்த இளைஞன் தோள் மீது கை போட்டு, ஒருபோதும் நீ கவலைப்படாது, பாகிஸ்தான் மண்ணில் பாகிஸ்தானை எதிர்த்து விளையாட வந்திருக்கிறோம் என்பதை நினைத்து நீ அச்சப்படாது, உன்னோட பேட்டிங் ஸ்டைலுக்காக தான் நீ டீமில் இருக்க, எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட பேட்டிங் ஸ்டைலை நீ மாற்றிக்காத, இந்த 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் கூட உன்னை ட்ராப் அவுட் பண்ண மாட்டேன், 4 மேட்ச்சில் நீ இருப்ப, தைரியமாக விளையாடுனாரு. அன்று ஒரு மனிதர் அரவணைத்து தந்த உற்சாகம்தான் சச்சின் டெண்டுல்கர் என்கிற மிகப்பெரிய ஜாம்பவானை இந்திய கிரிக்கெட் அணிக்கு வரலாறு தந்தது. டீம் அரவணைச்சு போங்க. ஒர்க் ஸ்பேஸில் யாராவது ஏதாவது கோபமாக பேசினா அதை அந்த இடத்துல பேசுனதுன்னு நினச்சி அப்படியே போட்டு போயிருங்க. சுமந்துனே என்னையா அவர் அப்படி திட்டினாரு, என்னையா அவர் அப்படி திட்டினாரு, அவர் திட்டிட்டு போயிட்டாரு, நீ தான் சுமந்துட்டே போகிற. சுமக்காத, எதையுமே அன்னன்னைக்கு குப்பையை அன்னன்னைக்கு தூக்கி போடுற மாதிரி அன்னன்னைக்கு வார்த்தையை அன்னன்னைக்கு டஸ்ட்பினில் போட்டு போயிட்டே இரு. இன்னொன்று நான் எப்பயும் சொல்லுவேன், இப்போ ஜெயந்திலால் ஜலானி சாரோட நான் பழகிறேன், நானும் சாரும் பேசுகிறோம். திடீர்னு ஒரு இடத்துல அவ்வளோ அன்பாக பேசுகிறது, ஒரு தடவை கோவமாக என்னை பார்த்து பேசிட்டார், என்ன மகேஷ் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கோவமாக பேசுகிறாருன்னு நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன், என்ன அர்த்தத்தில் இதை கன்வே பண்ணுறாருன்னு பார்ப்பேன். உங்களை நோக்கி வருகிற வார்த்தைகள் எந்த எமோஷனில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனை நீங்கள் கேரி பண்ணுவீங்க. உங்களை நோக்கி வருகிற வார்த்தைகள் எந்த அர்த்தத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தத்தை மட்டும் நீங்கள் சுமக்கிற மனிதர்களாக இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வார்த்தைகளை சுமக்காதீங்க. ஒர்க் ஸ்பேஸில் நடக்கிற ஆர்கியூமெண்ட் எல்லாமே, ஹீட் எல்லாமே, சூடு எல்லாமே அந்த நேரத்துக்கானது, உடனே அடங்கிவிடும் என்பதை நம்புங்கள். ஓகேவா? டீம் அரவணைச்சு போங்க. எப்பயுமே பிரிஸ்கா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக வேலையை ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு வரப்பெல்லாம் உள்ள நுழையிறப்பெல்லாம் உங்களோட ஃபஸ்ட் டேவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மேடையில் ஏன் இவ்வளோ உற்சாகமாக எப்பயுமே ஒவ்வொரு முறை இருக்கேன்னா, முதல் முறை மேடை ஏறுவதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுது ஈரோடு மகேஷ் துள்ளி குதித்து எப்படி உற்சாகமாக இருந்தேனோ அதே தான் 20 ஆண்டுகள் கழித்தும் அதே உற்சாகத்தோடு மேடையில் இருக்கிறேன். அதனால்தான் இத்தனை அன்பு உள்ளங்களை 1 மணி நேரமாக கட்டி போடுகிற வாய்ப்பை வாழ்க்கை தமிழ் எனக்கு வழங்கியிருக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டே ஒர்க்கை எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. போயிட்டே இருங்க, உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டின் வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். Thank you so much. Love you all. Have a great year. Thank you. எந்த ஒரு மேடைக்கு போனாலும் அந்த மேடையினுடைய நினைவா நான் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துப்பேன். ஸ்டாண்டிங் ஓவேஷன் கேட்காமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தவங்க எல்லாருக்குமே லவ் யூ சோ மச் மக்களே. சார் வாங்க சார், வாங்க சார். இன்னைக்கு சலானி குழுமத்தினுடைய சலானி கனெக்ட் 13வது ஆண்டு விழா. அதுக்கு சிறப்பு விருந்தினராக நான் பேச வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேச்சு. அவ்வளோ அற்புதமாக மக்கள் கேட்டாங்க. பக்கத்தில் சேர்மன் ஜெயந்திலால் சலானி சார் இருக்கார், கீழே டைரக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம மக்கள் எல்லாருமே இருக்காங்க. நான் பேசுகிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க. எதிர்த்த மாதிரி நம்ம மக்கள், சலானி மக்கள் எப்படி கேட்டாங்க மக்களே. சாம்ராஜ்யம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னும் என்னுடைய கனவுகள் ரொம்ப பெருசு. அதை நான் நிச்சயமாக உருவாக்குவேன். அதாவது இன்னும் பெருசாக எதுவும் செய்யலை. இப்பொழுது தான் ஆரம்பிச்சிருக்கோம். 13 வருஷத்தில் ஆரம்பிக்கும் போது 14 ஊழியர்களோடு ஆரம்பித்தேன். இன்றைக்கி 500க்கும் கூடுதலான ஊழியர்கள் இருக்காங்க. எனக்கு இது 5000 ஊழியர்கள் நான் என்கிட்ட ஒர்க் பண்ணணும். அதாவது அவங்களோட நான் சேர்ந்து பயணிக்கணும். அதுவெல்லாம் என்னுடைய கனவு தீராது. அதனால் இன்னும் நான் பெருசாக செய்யலை. இன்னும் பெருசாக செய்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கு. 2030 வரை
நிச்சயமாக இது நான் வந்து நிறைவேற்றின ஒரு நம்பிக்கையோட எங்களுடைய உழைப்பு, இவ்வளோ பேருடைய 500 ஊழியர்கள் உழைப்பு, இன்னும் இது 5000 ஊழியர்களாக மாற்றக்கூடிய வேகத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஜுவல்ஸ் வியாபாரம் அப்படின்னாலே வந்து நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை இத்தனை வருஷமா நீங்க எப்படி காப்பாத்திட்டு இருக்கீங்க? அதாவது இந்த 13 வருஷமாக எங்களுடைய உழைப்பு வாடிக்கையாளர்கள் மீது எங்கள் மீது வைத்துள்ள ஒரு நம்பிக்கை வந்து நாங்கள் பெரிய அளவில் பெற்றிருக்கிறோம். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ், அதே மாதிரியா டிசைன்கள், இது எல்லாமே எங்களுடைய பெரிய வெற்றியை நோக்கி பயணமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, நான் இந்த தொழிலை அதாவது 13 வருஷத்துக்கு முன்னே இந்த ஜுவல்லரி ஆரம்பிக்கும் போது, ரீட்டைல் ஆரம்பிக்கும் போது என்னுடைய ஒரே எண்ணம், எல்லோரும் வந்து நகை விற்கிறார்கள், நாங்கள் வந்து நகை விற்கக்கூடாது, டிசைன்களை விற்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்தோம். அதாவது தங்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் கிடச்சிடும், தங்கம் வாங்கணும்னா எங்கே வேணாலும் வாங்கலாம், ஆனால் டிசைன்களை வாங்க வேண்டும் என்றால் செல்லானிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் வாடிக்கையாளர் மத்தியில் வர வேண்டும் என்று நாங்கள் உழைத்தோம். அதனுடைய வெற்றி தான் இன்று எங்களுடைய இந்த அளவுக்கு உயர்த்தியுள்ளது. எல்லோரும் தங்கம் விற்கிறார்கள், நாங்கள் டிசைன்களை சேர்த்து விற்கிறோம். அந்த டிசைன்கள் தான் எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வருகிறது. அதே போல் மக்களுக்கு செய்யக்கூடிய, அதாவது வாடிக்கையாளருக்கு செய்யக்கூடிய அந்த சர்வீஸ், அவர்கள் வந்து விரும்பக்கூடிய டிசைன்கள் நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செய்து தரோம். அது எங்களுடைய பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக உள்ளது. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இன்னும் நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அடுத்த 10 வருஷத்துல நீங்க என்னென்ன கோல்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? அடுத்த 10 வருடங்களுக்கு எங்களுடைய நிறுவனம் 500 கடைகளை வந்து திறக்கணும். இந்தியா முழுவதும் நிறைய வந்து இந்த தொழிலில் வந்து நிறைய புதிய புதிய டிசைன்களை கொண்டு வரணும். இன்னும் வந்துட்டு எதிர்காலத்தில் வந்து தங்கத்துடைய விலை பெரிய அளவில் உயரும். அந்த உயர்வை நோக்கி எங்களுடைய டிசைன்கள் வந்து அமைக்க வேண்டும். மிக எளிதாக மக்கள் வாங்கக்கூடிய வகையில் வந்து அதனுடைய டிசைன்களை அமையணும். அதனுடைய எடைகள் வந்து அமைக்கணும். குறைந்த எடையில் நிறைய டிசைன்களை தரணும். எடைகளை எந்த அளவு குறைக்க முடியுங்கிறது பார்ப்போம். ஒரு நெக்லஸ், ஒரு செயின் எடுக்கும்போது நிறைய எடையில் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா தங்கத்துடைய விலை இன்னும் பெரிய அளவில் உயரவில்லை. எதிர்காலத்தில் பெரிய அளவில் உயர்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது மக்கள் அப்பொழுதும் எளிதாக வாங்கக்கூடிய வகையில் வந்து எங்களுடைய டிசைன்கள் வந்து நிச்சயமாக அமையும், எடை வந்து நிச்சயமாக அமையும் என்று நம்புகிறோம். எங்களுடைய நோக்கமே இன்னும் 10 வருடங்களில் 500க்கும் மேற்பட்ட நகைக்கடைகள் இந்தியா முழுவதும் திறக்க வேண்டும் என்பதுதான். ஏறக்குறைய அன்று பார்த்தீங்கன்னா ஒரு 15000 ஊழியர்கள் வந்து நாங்கள் எங்களோட பயணிக்கணும், அவங்களோட நாங்களும் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அது நிறைவேறும். இப்போ வந்து நீங்க நகை விற்கிறது மட்டும் இல்லாம வாரம் 18,000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க. இந்த தாட் உங்களுக்கு எப்படி சார்? அதாவது ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்தேங்க. இது பெரிய ஒரு இவ்வளோ செய்யணுங்கிறது இல்லை. அது செய்யும்போது ஏற்பட்ட அந்த மன திருப்தி இன்னும் எங்களை மிகவும் பெரிய அளவில் வந்து ஊக்கப்படுத்தியது. இன்னும் நிறைய செய்யணுங்கிற மாதிரி. அதாவது வாரம் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய நிறுவனங்களில் முதல்ல எங்களுடைய நிறுவனத்தை சாதாரணமாக ஆரம்பித்தோங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 பேருக்கு தான் நாங்கள் வந்து உணவு கொடுத்தோம். அது எங்களுக்கு பெரிய ஒரு திருப்தி கொடுத்தது. அதை விரிவுபடுத்த எங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய வளத்திற்கும் அது ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. ஏனென்றால் நமக்கு வந்து நிறைய வந்து அது மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யும்போது ஒரு நல்ல ஒரு இரக்க குணம் வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, அந்த இரக்க குணம் தான் நம்மளை இன்னும் வந்து செம்மைப்படுத்தி வாடிக்கையாளர்கள் இன்னும் வந்து சாதாரண பழகக்கூடிய, அதாவது எந்த அளவு உயர்ந்தாலும் இன்றும் நாங்கள் வாடிக்கையாளர்களை நேரடியாக சந்திக்கிறோம், நேரடியாக பேசுகிறோம், அவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுகிறோம். இது எங்களுடைய பெரிய வெற்றிக்காக ஒரு பெரிய ஒரு படிக்கல்லாக இருக்கிறது. இந்த உணவு என்பது என்னுடைய எண்ணம், ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் உணவு வந்து வழங்க வேண்டும் என்பதுதான். அந்த இலக்கை நோக்கி எங்களுடைய பயணம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய. இப்பெல்லாம் யாராவது ஏதாவது சொன்னா கைதட்ட வேண்டும். ட்ரெயின் படம் பார்க்குற மாதிரி பார்க்கணும். எம்டி சார் பார்க்குறாரு, இவன் பாட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு வந்து தமிழ் பாடம் எடுக்க போறாம. கவலைப்படாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பயங்கரம் இல்லை. நம்ம வந்து சின்ன சாதாரணமாக தான் பேச போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி பேச போன ஒரு நிகழ்வு சார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுங்க. ஒரு அக்கா வந்தோடனே சொன்னாங்க, தம்பி நீ இந்த சோசியல் மீடியாவில் யூடியூப்லலாம் வருவீங்க, சன் டிவிலலாம் வருவீங்களா அப்படின்னாங்க. ஆமாக்காங்க, நீ என் வீட்டுக்கார மாதிரியே பேசுவது தம்பி. இப்போ உண்மையிலே நான் எனக்கு என்னன்னா அந்த அக்கா என்னை பாராட்டுறாங்க நினைச்சிட்டு, ஏன்க்கா உங்க வீட்டுக்காரர் அவ்வளோ நல்லா பேசுவாரா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை தம்பி, எவன் கேட்கறானா இல்லையா ஒரு மாதிரி பேசுனே இருந்துச்சு. இதுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. நடக்கும். நான் சில ஸ்கூல்லலாம் போய் பேச போவோம் சார், எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஸ்கூல்லலாம் போய் பேச போவோம். அந்த பையன் கேட்குறான், பிரதர் நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல 1 நிமிட கதையில் வருவீங்களா அப்படின்னா. ஆமாண்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல வர வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு, இன்ஸ்டாகிராம்னா இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவோம், நேரில் அது முடியாது. நல்ல இந்த காலை பொழுதை
ஒரு கருத்து நிறைந்த ஒரு பொழுதாக. உண்மையிலேயே நான் இங்க வரும்போது ஒரு பேச்சாளராக தான் மேம் வந்தேன். ஆனால் இங்க வந்து அமர்ந்திருந்த இந்த ஒரு 3/4 மணி நேரத்துல, ஒரு 45 நிமிடத்துல இந்த சலானி குடும்பத்தினுடைய ரசிகராக மாறி அமர்ந்திருந்தேன். உண்மையிலே எவ்வளவு எச்ஆர் சார் வந்து அவ்வளவு அழகான ஒரு பிரசன்டேஷன், எத்தனை எனர்ஜியோட. எதுக்காக சார் இந்த நிகழ்வு? நாங்க இந்த காலை நேரத்துல இப்படியான ஒரு கருத்து நிறைந்த ஒரு நிகழ்வு நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இருக்கு எளியாப்புக்கு கை கட்டுறீங்களா? நான் கூட எனக்கு தான் கை கட்டாங்க நினைச்சேன். மேல ட்ரோன் பிறக்குது. சிறப்பு. இதே மாதிரி தான் சார் நம்ம பேச போறோம். நல்ல சந்தோஷமா ஒரு கலந்துரையாடல் தான் இது. வந்து பெரிய கருத்தெல்லாம் கிடையாது. நான் இப்ப எங்க வீட்டுல கூட கருத்து சொல்றது கிடையாது சார். வீட்டுல கூட கருத்தெல்லாம் பேசிட முடியாது. என் பையன் 6வது படிக்கிறாங்க. நான் சொல்றேன் அவன்கிட்ட, படிடா, வாழ்க்கையில முன்னேறலாம்டா, படிடா. கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு? இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றை அறிவில் கண்டு அம்மொழியை தமிழ் செய்தி வந்தது என்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்தென்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்றுன்னு. இல்ல நீங்க கைவிட்டீங்க, அதை இப்படியே முறைச்சு பார்த்தேன். படிச்சா நல்லது, அவ்வளவுதானே. ஏன் இருக்கிற சாட்டா முடிப்பா சார். எப்படி சார் இந்த போன்ல ChatGPT வந்துருக்கு சார். அதை எடுத்து கேட்கிறான், கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு ChatGPT 3 ஆப்ஷன் கொடுக்குது. ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அது 3வது ஆப்ஷன். எல்லா வீட்லயும் 3rd ஆப்ஷன் தான் சார் எடுக்கிறாங்க. நல்ல இந்த காலை பொழுதுல எதுக்காகப்பா இப்படியான ஒரு நிகழ்வு? நாங்க உண்மையிலேயே இந்த நிகழ்வுக்கு யாரை வேணாலும் நீங்க கூப்பிட்டுருக்கலாம். கரெக்டா? ஹெச்ஆர் சார்ல இருந்து, வரதராஜன் சார்ல இருந்து வந்த பேசுகிற உங்க நிகழ்வு நான் நிறைய கேட்டிருக்கேன் சார். நாங்க MD சார்ல இருந்து இந்த நிகழ்வுக்கு யாரை வேணாலும் கூப்பிட்டுருக்கலாம்ல. ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட கூப்பிட்டுருக்கலாம், ஒரு சினிமா ஆர்டிஸ்ட கூப்பிட்டுருக்கலாம். நடிப்பு அரக்கனா இந்த மாதிரி யாரையாவது சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஒரு கோமாளித்தனங்களை கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் 2 பேச்சாளர்களை அழைத்து எங்களுடைய சலானி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வெறும் பொழுதுபோக்கு அம்சத்தை விரும்புபவர்களாக இருந்துவிடக் கூடாது, பொழுதை ஆக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே MD சாருக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நல்ல ஒரு உற்சாகமான கைதட்டல் தரலாம். இந்த பாருங்க, கைதட்டுங்க. கைதட்ட முடியாம முன்னாடி இருக்க முதுக தட்டுங்க. எனக்கு இங்க இருந்தாலும் சவுண்ட் வந்தா சரிதான். நான் ஒரு மேடம் அப்படி சொல்லிட்டேன், மேடம் இந்த மாதிரி கைதட்டுங்க, கைதட்ட முடியாம முன்னாடி இருக்கவங்க முதுக தட்டுங்கன்ட்டு. அது கோயில் ஃபங்க்ஷன் சார். ஒரு அம்மா விட்டு வெளுத்துருச்சு. முன்னாடி இருக்கவங்க விசாரித்து பார்த்தாலே தான் தெரிஞ்சு அது அவங்க மாமியார். நான் சொன்னேன்னு விட்டு அடிச்சு. நல்ல இந்த கருத்துக்கள் எதுக்காகப்பா தேவைன்னா, இந்த ஜெய்பீம் படத்துல ஒரு பாட்டு வந்துச்சுல்ல, தளத்தோடு இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம். இந்த லிப்ஸ்டிக் அக்கா நல்லா சொல்றீங்கக்கா, சூப்பர்க்கா, அருமை. இப்படி என் நிகழ்ச்சிக்குலாம் வந்திருக்கா நீ, நல்லா இருக்கு. இப்படி முன்னாடி வந்து யாராவது சொன்னாக்க நமக்கு சந்தோஷமா இருக்கும் சார். ஒரு மேடையில் போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னு ஒரு அக்கா திருமதி செல்வம் வந்துச்சு. இந்த சர்க்கஸ்ல ஒரு யானை சைக்கிள் ஓடிட்டு இருந்துச்சு. யானை சைக்கிள் ஓடிட்டு இருந்துச்சு. சார் கேட்டாரு பையன்கிட்ட, டேய் இந்த யானை ஏன்டா சைக்கிள் ஓட்டுதுன்னாரு. ஒரு பையன் சொன்னா, சார் யானை ரொம்ப பிரில்லியன்ட் சார், அதனால அதை சைக்கிள் ஓட்டும் சார். இன்னொரு பையன் சொன்னான், சார் யானை நம்ம என்ன பண்ணாலும் செய்யும் சார், அது சைக்கிள் ஓட்டும், கோயிலில் பிச்சை எடுக்கும், என்ன வேணாலும் பண்ணும் சார். 3வது ஒரு பையன் சொன்னான், சார் இந்த யானை ட்ரில் மாஸ்டர் கையில் இருக்கிற குச்சிக்கு பயப்படுது சார். ஒரு பையன் மட்டும் சொன்னான், சார் அந்த யானைக்கு தான் யானைன்னு தெரியல சார், தன்னுடைய பலம் என்னன்னு தெரியல சார், தான் யானை இந்த காட்டுக்கு நான் ராஜா அப்படின்னு அந்த யானைக்கு தெரியல சார், தன் பலம் என்னன்னு தெரியாததுனால அந்த யானை கோமாளியாக இருக்கிறது. தன் பலம் என்ன என்று தெரிந்து விட்டால் அந்த ட்ரில் மாஸ்டர் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு காட்டுக்கு ராஜாவாக இருக்குமே தவிர சர்க்கஸ்ல கோமாளியாக இருக்காது சார். உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு கலந்துரையாடல், ஒரு நண்பனாக உங்ககிட்ட கூடிய கலந்துரையாடல், ஒரு 3 விஷயம் நம்ம தமிழ் கற்றுக் கொடுத்துருங்க. 3 விஷயம் நமக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரணும்னா என்னப்பா பண்ணணும்னா 3 ஃபார்முலா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனதில் எழுதி வச்சுக்கோங்க. முதல் விஷயம் பசித்திரு, பசித்திரு. 2வது தனித்திரு. 3வது விழித்திரு. வள்ளலார் கற்றுக் கொடுத்த 3 ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம்ல, இந்த வேலை தான்
நமக்கான அடையாளம். கரெக்டா? இந்த வேலை தான் நமக்கான அடையாளம். இந்த வேலை தான் நமக்கான உணவை தருகிறது. இந்த வேலை தான் நமக்கான உடையை தருகிறது. இந்த வேலை தான் நமக்கான இருப்பிடத்தை தருகிறது. இந்த வேலை தான் நமக்கான ஒரு பெயரை பெற்று தருகிறது. இல்லையா? யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வீடு எங்கெங்க இருக்கு? இந்த சலானியில் வேலை பார்க்குறாருலங்க, அவர் வீட்டிலேருந்து 2 வீடு தள்ளி சொல்றாங்களா? உங்க பொண்ணு பையனா என்னங்க பண்றாங்க? சலானியில் ஒர்க் பண்றாங்க சொல்றோமா? இந்த வேலை என்னப்பான்னா ஐடென்டிட்டி சார், நம்மளோட ஐடென்டிட்டி. நான் லவ் மேரேஜ் சார். எங்க மாமா கிட்ட பொண்ணு கேட்கறதுக்காக போனேன், பேசுறதுக்காக. ஒரு கேட்டார், மாப்பிள்ளை என்ன பண்றீங்க அப்படின்னு. பேச்சாளராக இருக்குங்க. நம்ம சொன்ன பேச்சாளராக இருக்குங்க. பேச்சாளராக இருக்க சரிப்பா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ற அப்படின்றாரு. சாப்பாட்டுக்கு என்ன சார் பேசுவோம், அங்கே வருமானம் வருங்க. ஓ, அப்ப வாடகை கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படின்றாரு. இந்த வேலையை ஒவ்வொருத்தரும் எப்படி வேணாலும் பார்க்க. அந்த வேலை தான் நமக்கான அடையாளம். நம் நிறுவனம் தான் நமக்கான அடையாளம். 2 வகையா வேலை செய்யலாம். நீ கற்றுக் கொடுத்துட்டு போறேன். 1 கடமையை செய்யறது, இன்னொன்னு கடமைக்கு செய்யறது. 2வது என்ன பண்ணா தனித்திருத்தல், இண்டிவிஜுவாலிட்டி. அது என்ன சார் தனித்திருத்தல்னா? கண்ணதாசன் ஐயா ரொம்ப அழகா சொல்லுவாரு, இந்த லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொண்டார். பிறப்பனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் படித்தான். படிப்பனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் படித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் படித்தான். மனையால் சுகமது யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் படித்தான். பிள்ளை பேர் யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் படித்தான். வறுமை எனப்படுவது யாதென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் படித்தான். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் படித்தான். அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவா நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றார். அந்த கண்ணதாசன் அந்த கவிதையை முடிச்சிருக்கார். லைஃப் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 5 தலைமுறையா சேமிச்சு நம்ம கையில கொடுத்த ஒரு பெரிய சொத்தை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு தீப்பெட்டியை கொளுத்தி அப்படி எரிய விட்டு போனோம்னா நம்ம அறிவாளிகளா முட்டாளா? அவ்வளவு பணத்தையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு எரிய வச்சோம்னா நம்ம அறிவாளிகளா முட்டாளா? எவ்வளவு பெரிய முட்டாள். அப்ப 5 தலைமுறையாக நமக்கு சேமித்து கொடுத்த காலத்தை நம்ம இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து பேஸ்புக்லயும் ரீல்ஸ்லயும் நகட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மை விட பெரிய முட்டாள்கள் இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம். எவன் ஒருவன் தானாக முன்வந்து இந்த பொறுப்பை, இந்த ரிஸ்கி ஜோனை நான் எடுத்துக்கிறேன், இந்த கூட்டத்தை நான் வழி நடத்துறேன், இந்த முன்னிலையை நான் படுத்துகிறேன். யார் ஒருவர் பறவையை பத்தி பேசினா நீ ஹெலிகாப்டருக்கு கை காமிச்சிருக்க, டீம் எஃபர்ட்டை பத்தி பேசிட்டு பரவாயில்ல. உண்மையிலேயே எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மேடையை பரிசளித்தமைக்காகவே சலானி குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எம்டி சார் அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. வேப்பம்பூவும் அடியில் இனிக்கும், பட்டுப்புழுவும் விண்ணில் பறக்கும், வறண்ட பாறையில் தண்ணீர் சுரக்கும், நம்பிக்கை இருந்தால் நாளை ஜெயிக்கும், பாலைவனத்தில் பாலும் சுரக்கும், புதர் காட்டுக்குள்ளே பாதை இருக்கும், தேடி பார்த்தால் திசைகள் கிடைக்கும், திறக்காத கதவை இந்த சலானி குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய திறமை உடைக்கும். இந்த சலானி குடும்பம் என்றைக்கும் ஜெயிக்கும். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொண்டது. இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள். அற்புதம் எங்கிருக்கின்றது என்று கேட்டால் அது சல்லானியின் அங்கத்தினர்கள் முகத்திலே ஒளிந்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்று பாரதியின் கூற்றின்படி உங்கள் முகத்திலே ஒரு பெரும் வெளிச்சத்தை காண்கின்றேன். 13 வருடங்கள் கடந்து 14வது வருடத்திற்கு அடி வைக்கும் நாள் இது. ஆனால் 130 வருட அனுபவத்தை பெற்றது போல இருக்கிறது நிறுவனம். அருமையான நிறுவனம். இந்த நிறுவனத்தை பற்றி எவ்வளவு கூறினாலும் குறைவுதான். இந்த நிறுவனத்தின் தலைவராக விளங்கக்கூடிய திரு ஜெயந்திலால் சலானியை பற்றி கூறினால் ஒரு நல்ல மனிதர், நேர்த்தியாக சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த மனிதர், தான் நினைக்கும் காரியத்தை உங்களிடமே லாவகமாக செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்.
அனைத்து தத்துவங்களையும் அனைத்து தன்னடக்கத்தையும் அனைத்தையும் அருமையாக பெற்று அமைதியாக வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர். என்னுடைய நல்ல நண்பர் என்பதற்காக இவரை உயர்த்தியோ தூக்கியோ பேசுவதற்கு எனக்கு இல்லை. எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் மூத்தர் மனம் இருக்கும் மௌனத்தே நித்தினமாய் தாதி விளையாடி இருகை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர் குடத்தே தான் என்று ஒரு பாடலில் வருகிறது. இந்த நீர் குடத்தை லேடிஸ் எல்லாம் தலையில வச்சுக்கிட்டு கையெல்லாம் வீசிக்கிட்டு பாடிட்டு வருவாங்க. ஆனால் நீர்க்குடமானது அவங்க தலைமையில தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க வேகமா இப்படி நடந்து வருவாங்க. ஆனால் அவங்க மனமெல்லாம் எங்க இருக்கும்னா அந்த நீர் குடத்து மேல் தான் இருக்கும். இது உழுவாம இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன விளையாட்டா பேசி வந்தாலும் அந்த தன்னுடைய தொழிலிலே நிதானத்தையும் தைரியத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிற நல்ல மனிதன். இந்த செல்லாணி குடும்பம் பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு குந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி சிறப்பி தவிர்க்காப்பு அடியமோடும் நின்னோடும் திருவின்றி நாளெல்லாம் தொல்லாண்டு என்று கூறிக்கொண்டு இவர்கள் இந்த செல்லாணி குடும்பமாவது இன்னைக்கு எவ்வளோ எனக்கு தெரியல எவ்வளோ ஸ்டாஃப்னு சொல்லி ஒரு 500 பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. இது 6000 நபர்களாக வெகு சிறவிகள் மாறும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது எவ்வளவு பிரான்ச் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 பிரான்ச் 40-50 பிரான்ச் இருக்கு. இன்னும் வெகு விரைவில் இது அகில இந்திய அளவில் நிச்சயமாக பரவும் என்று கூறுவதற்கு நான் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காண்பதும் நன்றி, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றி, அவர்களோடு இணைந்து இருப்பதும் நன்றி என்று மூதுரையில் அவை விராட்டி சொன்னதற்கு இணங்க இங்கே கூடியிருக்கும் நல்லோர் அனைவருக்கும் என் முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏரி காத்த ராமர் பிறந்த மண்ணில் பிறந்த மதுராந்தகம் மண்ணில் பிறந்த தங்க நகை வியாபாரிகளை காக்க பிறந்த எங்கள் ஜெய்கிலான் சலானி அவர்களே, ஜெய் சலானி. திரும்பி சொல்லுங்க, ஜெய் சலானி. இந்த சலானி குடும்பமே ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு அவங்க ஃபேமிலி சொல்லுங்க, உங்க மொத்த பேரையும் சேர்த்து சொல்றேன். ஒரு நாட்டின் பாதுகாப்பு அந்த நாட்டின் முப்படைகளாக இருக்கு. இந்த செலானியின் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் இந்த இராணுவ கட்டுப்பாடு. இந்த முப்படை தளபதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த 3 செலானி பிள்ளைகளை இந்த இடத்துல நம்ம கட்டாயம் சொல்லி ஆகணும். எப்படி முப்படைக்கு இந்திய இராணுவத்தில் இருக்கோ அது போல ஒவ்வொரு பிரிவா, ஒரு படைக்கு கௌதம் சலானின்னா ஒரு படைக்கு ஸ்ரீபால் சலானி, இன்னொரு படைக்கு ரிஷப் சலானின்ற மாதிரி முப்படைகளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி அந்த முப்படைகளுக்கும் தலைவராக ஜெயிக்கிறார் சலானி.